நாம் அனைவரும் தயவுசெய்து எழுந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே இந்த ஜெபம் என்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். தேவாதி தேவன் கத்தாதி கத்தனுக்கு முன்பாக நாங்கள் வந்து எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அதை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் அளிக்கிற பேர்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். காம ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர், பதில் அளிக்கிறவர், மறு உத்தரவு கொடுக்கிறவர் நீர். எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரோம். கர்த்தாவே, உம்முடைய உள்ளத்தில் உள்ள வாஞ்சைகளை, தரிசனங்களை எங்களுடைய ஜெபமாக்குவீராக. வேத வசனத்திலிருந்து இன்றைக்கு எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டும், வழிகாட்டும், நடத்தும். இது ஒரு அற்புதமான அனுபவமாக அநேகருக்கு இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை அபிவிருத்தி அடைவதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் உட்காருவோம். சங்கீதம் 91 வெள்ளிக்கிழமையில் நாம் வந்து ஜெபிக்கும்போது வேத வசனத்தை கொண்டு ஜெபிப்பது எப்படி அப்படிங்கிறத போயிச்சு வர்றோம். ஏன்னா அதுதான் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். வேத வசனத்தை வாசித்ததை தியானிக்கும் போது நாம் நினைக்காத பல காரியங்கள்லாம் வெளியே வருது. இல்லைன்னா ஜபம் போர் அடிச்சிடும். ஏன்னா டெய்லி அதே ஜபம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பலரும். 5 வயசில் பண்ண ஜபத்தையே 50 வயசில் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ ஜபம் என்கிறது அற்புதமான ஒரு இன்ட்ராக்ஷன். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அற்புதமான ஒரு இன்ட்ராக்ஷன். இட்ஸ் எ ரியல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ரொம்ப ஆழமான காரியங்களும் இருக்குது. ஆகவே அதையெல்லாம் இந்த வசனத்துக்குள்ளே போகலன்னா அதை அனுபவிக்கவே முடியாது. வசனம் வந்து நம்மளுடைய தேவை என்னன்றதை நம்ம காட்டுது. நாம் கூட நினச்சி பார்க்கல, நமக்கு வசனம் எடுத்து காட்டுது. நம்முடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கே புரியல, வசனம் வெளிப்படுத்தும். கடவுள் எப்படிப்பட்டவருங்கிறத நிறைய நேரத்தில் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும். அதை வசனம் நமக்கு எடுத்து காட்டும். ஏன்னா நிறைய பேர் கடவுள் எப்படிப்பட்டவன்ற தியானமே கிடையாது. வர வேண்டியது கடகடன்னு இதை தாரோம் அதை தாரோம் அப்படின்னு பெரிய மளிகை கடையில் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கடகடன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இல்லை. யாருக்கிட்ட வந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அதான் பல பேர் வந்து ராஜா கிட்ட விண்ணப்பங்களை கொடுத்தாங்களாம் பாருங்கள். ஒருத்தன் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கிறான், ஓவராக. ஆனால் அந்த ராஜாவுக்கு அவன் மேலே தான் பிரியமாயிடுச்சான். மீதி பேர்லாம் பயந்துட்டு ஓவரெல்லாம் கேட்கக்கூடாது, கொஞ்சமாக நம்ம கேட்போம், அப்போ தான் ராஜா சீக்கிரம் கொடுத்து நமக்கு அனுப்புவார்னு வந்திருக்கிறாங்க. இவன் ரொம்ப என்ன இந்த மாதிரி கேட்குறானே இவன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கேட்டிருக்கிறான். அப்போ அந்த ராஜாட்ட கேட்டிருக்காங்க, என்ன அவன் இவ்வளோ கேட்குறான், அவனுக்கு மேலே நீ பிரியப்படுறேன்னா அவன் தான் என்னை ராஜான்னு மதிக்கிறான்னாரான். அவன் ஒருத்தன் தான் இந்த கும்பல்லையே நான் யாருன்னு யோசித்து பார்த்து என் மேலே ஒரு மரியாதை வச்சு அவன் ஜபமே பெரிய காரியங்களை கேட்குற ஜபமாக இருக்குது. ஏன்னா அவன் ஜபிக்க முன்னால் நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜபம் பண்ணுறான் அப்படின்றாரான். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம். வேத வசனம் கடவுள் யார், எவ்வளோ பெரியவர், இதெல்லாம் நமக்கு முன்னால் கொண்டாந்து நிறுத்துது. வசனம் அதனால தான் ரொம்ப உதவுது பாருங்கள். நாம் யார், நம்ம பிரச்சனை என்ன, இதெல்லாம் கொண்டாந்து நிறுத்துது. இப்படி பல காரியம் பல விதமாக இது உதவுது பாருங்கள் வசனம். அதனால தான் வசனத்துக்கு வர்றோம். சங்கீதம் 91 இருக்கோம். இப்போது 90 சங்கீதத்தை படிச்சிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேணுமென்றதை செய்கிறோம். இதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பயன்படுத்தலாம். இதை மாடலாக வச்சு அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இந்த தியானம் உங்களை பல டைரக்ஷனில் கொண்டு போகும். இது ஒரு சாம்பிள் தான் இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்கிறேன், கேட்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு
கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதில் பல காரியங்களை போன வாரமே சொன்னேன். சிலதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே திருப்பி அதை சம்மரைஸ் பண்ணுறேன். பட்டு ரொம்ப அதுக்குள்ளே போக விரும்பலை. மீதியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வாரம் அந்த 4ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி மீதி உள்ளதை பார்க்க போகிறோம். பட் முதல் 4 வசனம் ரொம்ப முக்கியம். அதில் இந்த முதலாவது வசனம் ஒரு தீமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதாவது இந்த சங்கீதம் எதை குறித்தது என்பதை நமக்கு இது காட்டுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாஸ்த உடனே ஒரு காரியம் விளங்கிடுது. கர்த்தருக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை குறித்தது தான் இந்த சங்கீதம். A psalm about living in Christ in God. ஓகே, கர்த்தருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதான் இந்த சங்கீதத்தினுடைய மைய கருத்து. அதை முதல்ல சொல்லிடுது. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சங்கீதத்தை மொத்தமாக பார்க்கும்போது 3 விதமான மூவ்மெண்ட்ஸ் அங்கே தெரியுது. ஒன்று வசனம் 1, 2 அங்கே ரொம்ப பிரதானமாக வருகிற வார்த்தைகள் நான் நான் அப்படின்ற வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ அந்த நான் என்கிற வார்த்தை சங்கீதக்காரனை குறிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறான்? நான் கர்த்தரை நான் எப்படி பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார், கர்த்தரை நான் என்னவென்று சொல்லுவேன். அவரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. கர்த்தர் எனக்கு என்னவாய் இருக்கிறார் என்பதை குறித்து நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அப்போ முதல் அந்த 1-2 வசனங்கள் இந்த இவனுடைய விசுவாச அறிக்கையாக இருக்குது. கர்த்தர் எனக்கு என்னவாக இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஜெபத்தில். கர்த்தர் எனக்கு என்னவாக இருக்கிறார், இது உங்களுக்கு ஜெபத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாருங்கள். கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறான். 3-13 வசனம் பார்த்திங்கன்னா நீன்னு வரும், அல்லது உன் அப்படின்னு வரும். அதாவது வாசிக்கிற நம்ம பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை விசுவாசிக்கிற நம்மை பார்த்து சங்கீதக்காரன் 3ஆம் வசனத்திலேருந்து அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பார், சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கெடவும் வாங்கும். இப்படி உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தரை நீ விசுவாசிக்கிற உனக்கு கர்த்தர் என்ன செய்வார்னு நான் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நீன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், அல்லது உன்னைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நம்மை குறித்து பேசுகிறான். வாசிக்கிற நம்மை, கர்த்தரை விசுவாசிக்கிற நமக்கு அவன் சொல்லுகிற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3-13 வசனம் வரைக்கும் அப்படி தான் வருது பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேர், முன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாற்றம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்புறம் பின்னால் ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் 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 இங்கிலீஷில் யூன்னு திரும்ப திரும்ப வரும். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்பி தூதர்களுக்கு கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடாதபடி அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படி எம்பசிஸ் எங்கே இருக்குது? உன்னை, நீ, இப்படி தான் இருக்குது. அதாவது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அவரை விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தர் என்னவா இருப்பார், என்னவெல்லாம் செய்வார் என்பதை சொல்லுகிறான். அப்போ முதல் 2 வசனம் நான் கர்த்தரை பற்றி என்ன சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார்ன்றது. 3-13 வரை நீ விசுவாசிக்கிற உனக்கு அவர் என்ன செய்வார், கர்த்தர் என்ன செய்வார்ன்றதை நான் சொல்கிறேன்ன்றான்.
அப்புறம் 14லேருந்து 16ஆம் வசனம் கடைசி போர்ஷன். அதில் வந்து மறுபடியும் நான் பேசுகிறான். ஆனால் இந்த நான் வந்து தன்னை குறித்து பேசுகிற நான் இல்லை, தேவனே பேசுகிறது போல பேசுகிறாங்க. தேவனே சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாக உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவருளி செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. அப்போ இங்கே வந்து கர்த்தர் பேசுகிறார். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐன்னு தான் வரும். அந்த ஐ வந்து டிவைன் ப்ரோனவுன்னுவாங்க. ப்ரோனவுன்னா இந்த ஐ யூ இதெல்லாம் தான் ப்ரோனவுன் இல்லையா. டிவைன் ப்ரோனவுன்னா தேவனையே குறிக்கிற வார்த்தைகள். இப்போ முதல் 2 வசனம் தன்னை குறிக்குது, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கைறான். 3லேருந்து 13 வந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னு நான் சொல்கிறேன் அப்படின்றான். 14லேருந்து 16 வரைக்கும் தேவனே நமக்கு என்ன செய்வேன்றதை சொல்கிறாரு. அதுக்குரிய கண்டிஷன் சொல்கிறாரு. இந்த கண்டிஷன்ஸ் படி இருக்கிறவனுக்கு நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்றத சொல்கிறார். சரி, இது ஒரு குவிக் சம்மரி மாதிரி. இது இந்த 91 சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இது உதவுகிறது இல்லையா. சரி, இந்த முதல் 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சில காரியங்களை அற்புதமாக சொல்கிறான் பாருங்கள். ஒன்று வந்து 4 விதமாக கர்த்தரை சித்தரிக்கிறான். 4 காரியங்களை கொண்டு கர்த்தரை அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை சித்தரிக்கிறான். 4 காரியங்களை கொண்டு என்ன சொல்கிறான்? அவர் என்ன சொல்கிறான்? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், அப்படியெல்லாம் சொல்கிறான் பாருங்க. ஷெல்டர், ஷேடோ. ஷெல்டர்னால் மறைவிடம், நிழல், அப்புறம் வந்து கோட்டை, அப்புறம் அடைக்கலம். மறைவிடம், நிழல், கோட்டை, அடைக்கலம். இந்த 4 வார்த்தைகள் கவனிங்க. இது முதல் 2 வசனங்களில் வருது. இந்த 4 வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். மெட்டஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. மெட்டஃபார்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. நம்மை தேவன் எவ்வாறு காக்கிறார் என்பதை குறித்த ஒரு படம் உருவாக்குறான். அதுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். எப்படி பயன்படுத்துகிறான்? அவருடைய மறைவில் இருக்கிறவன், நிழலில் தங்குறேன், அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, எனக்கு கோட்டையாக இருக்கிறார். இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ பத்திரமாக இருக்கிறேன்றதை காட்டுகிற வார்த்தைகள். இன்னொரு 4 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். நான் ஏன் பத்திரமாக இருக்குன்றதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு பின்னால் தேவன் இருக்கிறாரு, அதனால தான் நான் பத்திரமாக இருக்கிறேன். அந்த தேவனை 4 விதமாக வர்ணிக்கிறான். என்ன சொல்கிறான்? மோஸ்ட் ஹை, உன்னதமானவர்னு சொல்கிறான். மோஸ்ட் ஹை, சர்வ வல்லவர்னு சொல்கிறான். அப்புறம் கர்த்தர்னு சொல்கிறான் 2ஆம் வசனத்தில். அப்புறம் அதே 2ஆம் வசனத்தில் தேவன்னு சொல்கிறான். 4 தடவை இல்லையா. உன்னதமானவர், சர்வ வல்லவர், கர்த்தர், தேவன். 4 விதமாக வர்ணிக்கிறான். தேவன் அப்படி யோசித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? சாதாரண இல்லை, உன்னதமானவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்முடைய விசுவாசம் அதன் அடிப்படையில் தான் இருக்க முடியும். அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா விசுவாசம் ரொம்ப வளரும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னதமான தேவன் அவர். உன்னதமான தேவன்னா உயர்ந்தவர், பெரியவர். அவரை மாதிரி யாரும் கிடையவே கிடையாது. அவர் சர்வ வல்லவர் அப்படிங்கிறான். இதெல்லாம் பிரசங்கம் பண்ண போகிறோம் பாருங்கள். சர்வ வல்லவர் இஸ் ஆம்னிபோட்டன்ட் காட். சர்வ வல்லமை இருக்குது அவருக்கு. அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு பலமுறை வேதத்தில் கேட்கப்படுகிறது. ஒன்று உண்டோ? இந்த தேவனை குறித்த காரியம் என்னன்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், அவர் கர்த்தர். கர்த்தர்னா ஆண்டவர், ஆளுகிறவர். அவர் தேவன், அப்படின்னா கடவுள். எப்படி சொல்லியிருக்குதுன்றது கவனிங்க. அப்போ அவருடைய பாதுகாப்பை சித்தரிக்கிற 4 படங்கள், தேவனை சித்தரிக்கிற 4 வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்முடைய தியானத்துக்கு கொண்டு வரணும் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு பிரயோஜனப்படுதுன்னா, கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு விவரமாக தியானிக்க வேண்டும் நாம். அதனால தான் போதிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை விவரமாக உள்ளே போகணும். எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எங்கும் இருக்கிறவர். எங்கும் இருக்கிறன்னா சாராய கடையிலும் இருக்கிறாரா? பொல்லாத அசிங்கமான காரியங்கள்லாம் நடக்கிற இடத்துலையும் இருக்கிறாரா?
சிலருக்கு சந்தேகம், அங்கெல்லாம் இருக்க மாட்டாருங்க. அங்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, அவர் இருக்கிறார். பைபிள் சொல்லுது. இன்னும் கேட்டால் அப்பேற்பட்ட கேடு கேட்ட நரகத்திலே இருக்கிறாராம். அங்கே தான் அத்தனை திருடனும், அத்தனை கொள்ளைக்காரனும், அத்தனை கொலைகாரனும், அத்தனை வேசிக்கல்லனும் எல்லாம் அங்கே தான் இருக்கிறான். அங்கே இருக்கிறார் அவர். எதுக்கு இருக்கிறாருன்னு சொன்னேன். எதுக்கு இருக்கிறாருன்னா பார்க்குறதுக்கு. பாவம் நடக்கிற இடத்துல ஏன் அவர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கணும்னா அவர் கண்ணால் கண்ட சாட்சியாகிறார். ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு முன்னால், தேவனுக்கு முன்னால் நிற்கும்போது கோர்ட் கேஸை நீங்கள் 20 வருஷம் இழுக்க முடியாது. லாயரை வச்சு கதை சொல்லி அது இதுன்னு திசை திருப்பி பேச முடியாது. அவர் சொல்கிறார், நான் பார்த்தேன், எல்லாத்தையுமே பார்த்தேன். ஆமாம், எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன்னா அவர் சர்வ ஞானி, எல்லாம் தெரியும். நான் நேராக பார்த்துட்டேன்னுவார். அதனால் நியாய தீர்ப்பு சிலர் நினைக்கிற மாதிரி வரிசையாக பேர் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். கதை க்ளோஸ். ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். பாருங்கள், தேவனுக்கு எல்லார் கதையும் தெரியும், எல்லா சரித்திரமும் தெரியும். பெரிய பக்கமாக ஒன்று இந்த ஜட்ஜுங்கள்லாம் வாசிக்கிற மாதிரி வாசிக்க வேண்டியதில்லை. இவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், இவர் வேறு லெவல் ஜட்ஜி. அப்போ அப்சர்வ் பண்ணுறதுக்குன்னு இருக்கார். கட்டடங்களில் கூட இருக்கிறார். அங்கே இருக்கிறதுனால இவர் கெட்டு போகிறதில்லை. ஏன்னா இவர் சூரிய ஒளியை போல், சூரிய ஒளி சாணி மேலே கூட வீசுது. சூரிய ஒளி எல்லாத்தையும் மேலே வீசுது இல்லையா? எல்லாத்தையும் மாற்றுது. பூக்கள் வளர்வதற்கு, மலர்வதற்கு உதவுது. விவசாயத்தில் எல்லாம் விளையிறதுக்கு உதவுது சூரிய ஒளி. சாணி மேலே கூட வீசுது. நம்ம சாணியை பார்த்தாலே தூரம் போயிடுறோம். சூரிய ஒளி அதை பார்த்து தூரம் போகிறோம், அது மேலேயும் வீசுது. அது மேலே படுது. ஆனால் அது மேலே படுறதுனால அதனுடைய வாசனை இது மேலே ஏறுறதில்லை, அது கெடுறதில்லை. சூரிய ஒளி கெடாது. சூரிய ஒளி வேறு லெவல். அது இதை மாற்றும் ஒளி, இது அதை மாற்றவே மாற்ற. அதனால் தேவன் கெட்டு போயிடுவாரான்னு பயப்படாதீங்க. அவர் எங்கே இருந்தாலும் அவர் கெட மாட்டார். அவர் கரெக்டாக இருப்பார். அவர் கரெக்டானவர். அவர் சூரிய ஒளியை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், பிரகாசமுள்ளவராய் இருக்கிறார். அவரை கெடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. இப்போ பாருங்கள், தெளிவு வருது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் தியானிங்க, வீட்டில் தியானிக்கணும். கடவுளுடைய கண்ணிலேருந்து நம்ம தப்ப முடியாது. அப்போ ஒழுங்காக பாவத்தை விலகி வாழத்துக்கு நமக்கு புத்தி வரும். நிறைய பேருக்கு என்னென்னா, யாரும் பார்க்காம எதையாவது ஒன்று செஞ்சிடலான்னு. அதான் பில் கிளின்டன், அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஒருத்தர் இருந்தார் பாருங்கள். அவர் தப்பு பண்ணிட்ட பிறகு சொல்கிறாரு, யாரும் பார்க்காம தான் செய்யணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நடக்கலையே. இந்த ஊர்லேயே பார்த்துட்டாங்க. அவர் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துடுறாரு. அவருக்கு பாவம் அதை செஞ்சு மாட்டி அவஸ்தைப்பட்ட பிறகு தான் அவருக்கு தெரியுது, ஐயோ இது செய்யவே கூடாது. இது செஞ்சால் கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும். முதல்ல கடவுளுக்கு தெரியும் நான் செஞ்சேன்னு, கடவுளுக்கு தெரியும். ரெண்டாவது எனக்கு தெரியும். இதுவே பெரிய பிரச்சனை. இது ரெண்டுமே பிரச்சனைங்க. கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போ தூக்கம் வராது எனக்கு, இல்லையா? தேவையா இது? அப்புறம் இன்னும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சால் போதும். யார்கிட்டையும் சொல்லாதனின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துக்கே சொன்ன மாதிரி, டெலகிராம் அனுப்பிச்சா மாதிரின்னு வச்சுங்க. நீங்கள் இருக்கிறீங்களா? சிலர் நினைக்கிறாங்க, உத்தமமான நண்பர் சொன்னால் யாருக்கும் சொல்ல மாட்டார். இந்த பாவம் செய்யும்போது இந்த பசங்கள்லாம் சொல்லுவாங்க, யாருக்கும் தெரியாதுடா, கவலைப்படாதடா, ஒருத்தனுக்கு தெரியும், உனக்கு எனக்கு தான் தெரியும். இவனே ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துடுவான். அவனே சொல்லனாலும் உங்களுக்கு தெரியும், தூங்க வராது உங்களுக்கு, கடவுளுக்கு தெரியும். ஒரு நாள் கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்படிலாம் தேவனை பற்றி தியானிக்க வேண்டும். இதுதான் நம்ம கர்த்தருக்காக வாழும்படியாக நம்மை தூண்டுகிறது, நம்மை காக்கிறது பாவங்கள்லேருந்து. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரியவர், சர்வ வல்லவர், அப்படிலாம் பேச போகிறேன். பேசும்போது தியானம் ரொம்ப ஆழமாக போகும். கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் உன்னதமானவர், அவர் ஆளுகிறவர், தேவன். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். விவரமாக அக்கு வேறு ஆணி வேற பிரித்து பார்த்து நோண்டி ஆராய்ஞ்சு அவர் யாருன்னு பார்க்கும்போது தான் காரியங்கள் நமக்கு விளங்குது. எல்லோரும் நாம் கரங்களை உயர்த்தி உள்ளங்களை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி, இந்த சர்வ வல்லமை உள்ள உன்னதமான அற்புதமான கர்த்தர் தேவன், நம்முடைய கர்த்தர்
அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். இந்த மாலை வேளையிலே அவருக்கு முன்பாக ஜெபத்தில் யாருக்கு முன்னால் வர்றோங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இங்கே மறைவிடம் ஒன்றும் இல்லை, இங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட கண்ணுக்கு எதுவும் தப்பாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை ஜபிக்கும் போது அதை மனசுக்கு முன்னால் வைங்க. இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சர்வ வல்லவர் இவர், அற்புதமான தேவன். இவரை காட்டிலும் பெரியவர் எவரும் கிடையாது. இவர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் ஆளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகிறவர்களே எல்லாம் ஆளுகிற மாபெரும் சக்தியாக இருக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், பெரியவர். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். அவர் உன்னதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கள் தேவைகள் எல்லாம் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். எங்களுடைய தேவைகள் பெருசாக தெரியலாம், ஆனால் நீர் அதை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவராக இருக்கிறீர். எங்களுடைய தேவைகள் எல்லாம் இந்த பெரியவருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. இந்த வல்லவருக்கு முன்னால் எங்களுடைய பயங்கரமான தேவைலாம் ஒன்றும் கிடையாது. எங்களை அச்சுறுத்துகிற சூழ்நிலைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு எதிராக வந்திருக்கிற சூழ்நிலைகள் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு ஜெயத்தை நீர் தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த ஜெபத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஓ இந்த எண்ணத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு உன்னதமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு மனசில் வரட்டும் கர்த்தாவே. இந்த காரியங்கள்லாம் எங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கட்டும். இது எங்கள் தியானமாய் இருக்கட்டும் தேவனே. எங்கள் தியானமாய் இருக்கட்டும். எங்கள் நோய்கள், எங்கள் குறைபாடுகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இந்த உலகத்தில் நாங்கள் காண்கிற பல பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது கர்த்தாவே. நீ பெரியவர், பெரியவர், பெரியவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஓ தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் கூறுகிறதே. ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக ஜெபம் பண்ணால் இந்த அளவுக்கு போக மாட்டோம். வசந்த வாசத்தை ஒன்று பாருங்கள், கண் எங்கெல்லாம் போகுது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை அப்படி ஆராயுது. மனம் இதுக்குள்ளெல்லாம் போகுது, தியானிக்குது. விசுவாசம் வளருது, எதிர்பார்ப்பு பெருசாகிறது. ஆமென். இதுதான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். சரி, 3ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 6 வசனங்கள் தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதை சொல்ல இங்கே சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறான். 3ஆம் வசனத்தில் சொல்கிறான் 2 காரியங்களை செய்வார். ஒன்று, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தான். இதை பற்றி கொஞ்சம் போன வாரம் சொன்ன ஸ்பர்ஜன் போன்ற ஆட்கள்லாம் எப்படி அந்த காலத்தில் வந்த கொள்ளை நோய்கள் இதிலேருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடிஞ்சது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதனால் அதுக்குள்ளே போக விரும்பல. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பு வைக்கிறார். இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்ங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னா அது பழைய காலத்துக்கு கதைன்னு நினச்சிருந்துருப்போம் நம்ம. இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வர்றதில்லை. அந்த காலத்தில் எப்படி கொத்து கொத்தா அப்போல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாங்க. இப்போல்லாம் அது மாதிரிலாம் நம்ம ரொம்ப நாகரீக உலகத்தில் வாழ்கிறோம்னு நினச்சிருப்போம். ஆனால் 2020 வந்தோடனே நம்மளுக்கு விளங்கிடுச்சு, அப்படி ஒன்றும் பெரிய நாகரீகம் வளர்ந்துடல. இந்த காலத்துலேயும் நாகரீகம் வளர்ந்த நாடுகளிலே கொத்து கொத்தாக செத்தார்கள். கல்லறையிலேயே இடம் இல்லை நடக்கிற அளவுக்கு இங்கிலாந்து தேசத்தில், அமெரிக்காவிலெல்லாம் செத்தார்கள் என்பது தான் உண்மை. அப்பேற்பட்ட இந்த கொள்ளை நோயின் கொடுமையெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் நம்ம காக்கிறார் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மறுபடியும் பாருங்கள், இந்த சங்கீதத்தில் ஒரு காரியம் என்னென்னா, அது இந்த போயட்டிக் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கிறதுனால, ஒரு கவிதை மாதிரி எழுதப்பட்டிருக்கிறதுனால நல்ல விதத்தில் சித்தரிக்கிறார் சங்கீதக்காரன் கடவுளையும் அவர் செய்கிற செயல்களையும்
அவருடைய பாதுகாப்பையும் படம் போல் சித்தரிக்கிறார். சித்தரிக்கும் போது சொல்கிறாரு, தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அது என்ன பிக்சரு? ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி சேர்க்குது, எப்படி பாதுகாக்குது, அதை பற்றிய ஒரு காட்சி. நான் அன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள். ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுது. ஒரு கழுகு வந்து பறிக்க பார்க்குது. இந்த குஞ்சு வந்து அந்த உள்ளே இருந்த பொந்தில் வச்சுருக்குது, அதை பத்திரமா. அது வந்து எட்டி பார்க்குது, கழுகு வந்துருச்சு. இந்த தாய் கோழி பார்த்துட்டு ஓடி வந்தது, சண்டை போட்டது பாருங்கள். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தன்னை விட அதிக சக்தி வாய்ந்த ஒரு சிருஷ்டிக்கிட்ட வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு உடலையே நான் குஞ்சை உள்ள தூக்கிட்டு போயிடுச்சு, பத்திரமா அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு சண்டை போட்டுச்சு அந்த தாய்க்கோழி. கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கோழி மாதிரி இருக்கிறார். தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். இது அப்படியே இயேசு பயன்படுத்துகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் இயேசுவே அதை பயன்படுத்துகிறார். எருசலேமை குறித்து அவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு. மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இவங்க செயல்கள் எப்படி இருக்குதுன்னா, தீர்க்கதரிசிலையெல்லாம் கொலை செஞ்சு அனுப்பப்பட்டவர்களையெல்லாம் கல்லெறிகிற ஒரு ஜனம். இது ஜனம் பொல்லாத ஜனம், அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் பாருங்கள், பொல்லாத ஜனமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய இரக்கத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி பொல்லாத ஜனங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி, அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கறது போல் உன்னை சேர்க்கறதுக்கு வந்தேன், ஆனால் உனக்கு மனதில்லை அப்படிங்கிறார். இப்போ கர்த்தர் பாவிகளை எப்படி நேசிக்கிறாரு, பொல்லாதவர்களை எப்படி நேசிக்கிறாரு, அவர்களை தன்னுடைய சட்டையின் கீழே கொண்டு வர பார்க்குறாரு, பாதுகாக்க பார்க்குறாரு, அவருடைய பொல்லாத குணங்கள்லேருந்து விடுவிக்க பார்க்குறாரு, அழிஞ்சு போகாமல் ஒரு நல்ல வாழ்க்கை அடையணும்னு பார்க்குறாரு. ஆனால் இவங்க தான் மனதில்லாது இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக வருகிறது பாருங்கள். அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னொரு பிக்சரை யூஸ் பண்ணுறார். அது என்னன்னா, அதே வசனத்தில் பாருங்கள், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா. பரிசைனா ஷீல்ட் அண்ட் பக்லர்னு வருது இங்கிலீஷில். NIV டிரான்ஸ்லேஷனில் ஷீல்டு அண்ட் ரேம்பாட்னு வருது. டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரேம்பாட்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அவர் கேடகமும் கோட்டை சுவருமாய் இருக்கிறார். உனக்கு கேடகமும், கேடகன்றது சரீரத்தை பாதுகாக்கிற ஒரு கருவி, அடிபடாதபடிக்கு. கோட்டை சுவருங்கிறது ஊரையே பாதுகாக்கிற ஒரு கோட்டைச்சவர் இல்லையா? கர்த்தர் வந்து உனக்கு கேடகமும் கோட்டைச்சவரும் போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அந்த கோட்டைச்சவருன்ற வார்த்தை, ரம்பாட்ன்ற வார்த்தை என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்களாம், அவருடைய சத்தியம் எது உனக்கு கோட்டைச்சவர் மாதிரி இருக்குது, எது உனக்கு கேடகம் மாதிரி இருக்குது. வெறும் ஒரு செவுரு இல்லை, வெறும் ஒரு கேடகம் அல்ல, உனக்கு கோட்டை செவுரு மாதிரி ஒரு கேடகம் மாதிரி இருக்கிறது வந்து ஏதோ சில கருவிகள் அல்ல, ஒரு பெரிய மதில் சுவர் இல்லை, அதை காட்டிலும் பெரிய கர்த்தருடைய உண்மைத்தன்மை. அதான் சொல்லியிருக்கு, சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதனால் புரிஞ்சுக்கணும். சத்தியம்னு சொல்லியிருக்கு. NIV டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, His faithfulness shall be your shield and rampart வருது. ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் வெறும் சத்தியம் இல்லை, அவர் சத்தியவான் என்கிற அந்த தன்மை, அதுதான் உனக்கு கேடகமும் உனக்கு கோட்டை சவரமாக இருக்குது. நம்முடைய கோட்டை சவர் என்னங்க, சாதாரண கோட்டை சவர் இல்லை, வெறும் கல் மண்ணில் கட்டினது இல்லை. அவர் வாக்கு மாறாத தேவன், சத்தியவானவர். இஸ் த காட் ஆஃப் ட்ரூத், இஸ் ட்ரூத்ஃபுல், ஃபெய்த்ஃபுல். அதனால தான் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவருடைய சத்தியம்
அப்படின்னா அவர் சத்தியவான் என்பது, அவர் சொன்னது செய்வார் என்பது, அப்படிப்பட்ட குணம் உள்ளவர் என்பது, அப்படிப்பட்ட குணம் பாருங்க, அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எப்பேற்பட்ட அருமையான பாதுகாப்பு பாருங்க. சாதாரண பாதுகாப்பு இல்லை. எதனால் பாதுகாக்கப்படுகிறோம்? நம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? கடவுள் எப்பேற்பட்ட குணத்தை உடையவர். அவர் சத்தியம் பேசுகிறவர், ஒருபோது பொய் சொல்கிறவர் இல்லை. அதனால தான் அவரை நாம் நம்பலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, 7-8 பாருங்கள். 7-8 வசனம் பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எதை விவரிக்குது இது? பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும்னா அது எங்கே நடக்கும்? அப்படி யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மடிவார்கள் இல்லையா? இந்த பக்கம் 1000 பேர் விழுந்து கிடப்பான், இந்த பக்கம் 10,000 பேர் விழுந்து கிடப்பான். முக்கியமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள எதிர்த்து வந்த ஜனங்களை போரிடும்போது எதிர்த்து வந்தவர்களை தேவனே எதிர்க்கிறார். அதனால் கொத்து கொத்தா செத்தார்கள் அவர்கள். இவர்களை எதிர்த்து நின்றவர்கள், இவர்களை நாசம் பண்ண நினச்சவங்களை பல முறை தேவனே மடங்கடிக்கிறார். அதனால் பல்லாயிரக்கணக்கான பேர் சாகிறாங்க. இந்த பக்கம் 1000, இந்த பக்கம் 10,000 சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சீனை வர்ணிக்குது. ஒன்று அந்த மாதிரி ஒரு காட்சி. அந்த ஜனங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததுனால தேவனுக்கே விரோதமாக வந்துட்டாங்க. ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகிறார்கள், தண்டனைக்கு ஆளாகிறார்கள். அதை சொல்லுது. இன்னொரு காரியம் என்னென்னா, அந்த காலத்தில் பெஸ்டிலன்சஸ், இந்த கொள்ளை நோயெல்லாம் வந்தது பாருங்கள். நிறைய நேரத்தில் அது கடவுளுடைய நியாய தீர்ப்பாக வந்தது. வனாந்தரத்தில் பாம்பு கடியில் எத்தனை பேர் செத்தாங்க? எத்தனை 1000 பேர் செத்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசினது, வாய் பேசினதுனால பாம்பு கடியில் எத்தனை பேர் செத்தாங்க. இது ஒன்று. இதுக்கு ஒன்றுக்கு மேலே நடந்திருக்குது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து மடிந்தார்கள். அது என்ன சாதாரண சாவு இல்லை, நியாய தீர்ப்பு, தண்டனையாக வந்த சாவு. அது என்ன சொல்ல வர்றாரு? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு என்ன அர்த்தம்? நீ கிறிஸ்தவனாக இருப்பேனா, நீ விசுவாசியாக இருந்தால், உண்மையான விசுவாசியாக இருந்தால் ஒருபோது நீ சாக மாட்ட அப்படின்லாம் சொல்லலை. எல்லாரும் சாகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் சாக தான் செய்கிறோம். பாருங்கள், இதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்படி சொல்லலை அவர். அவர் என்ன சொல்கிறாரு? நீ உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்தால் ஒருபோதும் தேவனுடைய தண்டனை நிமித்தமாக, நியாய தீர்ப்பின் நிமித்தமாக நீ சாவது கிடையாது. இருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா சிலர் விசுவாசத்தை பற்றிலாம் நம்ம கேள்விப்படுறதுனால சிலர் என்ன சொல்கிறாங்க, யாராவது செத்தா ஒருவேளை கடவுளுடைய நியாய தீர்ப்பாக இருக்கும்போது தண்டனையாக ரொம்ப சர்வசாரமாக பேசுகிறாங்க சிலர்லாம். கடவுள் அப்படி அவருடைய பாவத்துக்காக அப்படி கொண்டுட்டாரோ அவரை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வேத வசனம் சொல்லுது, நம்முடைய பாவத்துக்காக இயேசுவை கல்வாரி சிலுவையில் பலியாக்குனார ஒழிய அதோடு முடிஞ்சுது. நம்முடைய பாவ சாபங்கள், பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதுக்காக திருப்பியும் நம்ம தண்டிக்கிறது நியாயமே கிடையாது. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், நியாயம் உள்ளவராக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. 2 முறை ஒரு குற்றத்துக்காக அவர் தண்டிக்கிறவர் கிடையாது. ஆகவே ஒரு மெய்யான விசுவாசி ஒருபோதும், விசுவாசிகள்கிட்ட சுத்தமாக எந்த பாவமே இல்லைன்றீங்களா நீங்கள்? ஒரு சின்ன பாவம் செய்கிறதுனாலேயே ஒரு விசுவாசி சாகிறான் அப்படின்னா, அதனாலேயே நியாய தீர்ப்பு அடைந்து அவன் செத்துறான் அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் கூட நானும் இருக்க முடியாது, நீங்களும் இருக்க முடியாது உயிரோட. ஹலோ, எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளே. நடுங்க வேணாமா நம்ம? ஐயோ நல்ல காலம் அந்த சிஸ்டம் இல்லைன்னு. தப்பு பண்ணினா தொலைஞ்சு, அவ்வளோதான். பாவம் செஞ்சுனாலும் முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். எல்லோரும் செத்து தாங்க கல்லறையில் தான் இருந்திருப்போம். ஆனால் எல்லாம் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி. ஏன்? நம்மலாம் பெரிய யோகியர்கள்ன்றதுனா இல்லையா? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நமக்காக பலியான இயேசுவின் மீது வைத்து அவரை பூர்ணமாய் தண்டித்து விட்டார். அவர் எப்படிப்பட்ட பலியவர்? அந்த ஒரு பலி எப்படி எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குது? ஒருத்தர் செத்து எல்லாருக்கும் மீட்பு எப்படி உண்டாக்க முடியும்? அவர் என்ன
அவர் யாருன்றதை பொறுத்து இருக்கு. அவர் நித்தியர். இஸ் an infinite God. எல்கையற்றவர், அளவற்றவர், நித்தியர். அவர் எந்த அளவுக்கும் உட்படாதவர். அவர் வானங்கள் அவரை கொள்ளாது, வானமும் பூமியும் கொள்ளாதவரை. அவ்வளோ பெரியவர் அவர். எல்லாத்தையும் அவர் உண்டாக்குனார். அப்போ எல்லாத்தை காட்டில் அவர் பெரியவர். அப்போ அப்படி அளவற்றவராக, எல்கையற்றவராக, நித்தியராய் இருக்கிறவர் மனுஷனாய் வந்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரிச்சார். அந்த மரணம் ரொம்ப ஸ்பெஷல் மரணம். சாதாரண மரணம் மாதிரி கிடையாது. எங்கேயோ இங்கே ஊரில் பிறந்து யாரோ ஒருத்தர் செத்தாரு அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஆளுடைய பாவத்துக்காக அவருடைய மரணத்தை எடுத்துக்கலாம். சரி, பாவம் செஞ்சால் அந்த ஆளுடைய மரணத்தை அதுக்கு நாங்கள் கிரெடிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருடைய மரணத்துக்கு அது போதவே போதாது. ஏன்னா அந்த வேல்யூ எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியதாக இருக்காது. எல்லாருடைய பாவத்துக்கும் போதுமான பிராயச்சித்தம் அந்த ஒரு மனுஷனுடைய இதில் கிடைக்காது. ஆனால் இயேசு என்கிற மனுஷன் தேவனாக இருக்கிறபடினால், எல்கையற்றவராய், அளவற்றவராக இருக்கிறபடினால், நித்தியராக இருக்கிறபடினால், இந்த ஒருவருடைய பிராயச்சித்தம், இவர் ஒருவர் செய்த பிராயச்சித்தம், இவருடைய மரணம் எல்லாருக்கும் போதுமானதுக்கும் அதிகமானதாக இருக்கிறது. ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரை எல்லாருக்கும் போதும், எல்லாருக்கும் போதும். அப்போ என்ன சொல்ல வர்றார்? பக்கத்தில் 1000, வலது பக்கத்தில் 10000 அப்படியெல்லாம் நடக்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு மூலமாக இந்த மாதிரிலாம் நடக்கலாம். ஆனால் நீ ஒரு நாளும் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு அப்படி சாவதில்லை, அப்படி மடிவதில்லை. ஏன்னா நீ தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பாயிண்ட்டு அதுதானே. அவருடைய அடைக்கலமாக இருக்கிறார், அவருடைய கோட்டையாக இருக்கிறார், அவருடைய தேவனாக இருக்கிறார், அவருடைய கர்த்தராக இருக்கிறார். சிறகுகளால் ஒன்று மூடுவார். அவருடைய உண்மை தன்மை உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கிறது. இந்த பாயிண்ட்டை நீ எப்படி பாதுகாக்கப்படுவன் தான். நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற. கிறிஸ்து உனக்கு பலியாகி உனக்காக உன் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே உன்னுடைய பாவத்துக்காக நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு நீ ஒருபோதும் மடிவதில்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவன் சாகும்போது ஒருவேளை கர்த்தர் தண்டிச்சிட்டாரோ அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எப்படி சாகிறாங்க? தேவனுடைய சன்னிதானத்துக்கு அவர்கள் போய் சேருகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் போய் அவர்கள் சேருகிறார்கள். அப்படி தான் அதை பார்க்கணும். ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு, வீடு காலி பண்ணிட்டு இதை காட்டிலும் பிரமாதமான இடத்துக்கு போகிற மாதிரி அது. அப்படி தான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது ஒழிய இதை ஒரு பனிஷ்மெண்ட்டாகவோ ஒரு தண்டனையாகவோ நடந்ததாக எண்ண முடியாது. நம்ம என்ன அற்புதமாக சொல்லியிருப்பாருங்க. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது நியாயத்தீர்ப்பு பாது. அது இந்த அக்கிரமக்காரர்களுடைய நியாயத்தீர்ப்பு. அது உன்னை அணுகாது. உன் மேலே வராது. அது உன் மேலே வரவே வராது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நீ வெறும் பார்ப்ப, அவ்வளோதான். ஆச்சரியப்படுவேன். என்னடா அது இத்தனை பேர் தான் நம்ம நின்று நிற்கிறோமேன்னு. ஏன்னா கடவுளுடைய தயவு உன் மேலே இருக்குது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ கடவுளுடைய கிருபையை பெற்றிருக்கிற. அப்போ நீ ஆச்சரியமாக ஒன்றை பார்ப்ப. நீ கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்ப. அவங்க யார்? துன்மார்க்கர். துன்மார்க்கர் தேவனுக்கு விரோதமான ஆட்கள். என்ன ஒரு நிச்சயம் பாருங்க. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸோடு வாழ முடியுதுன்னு பாருங்க. எப்படிப்பட்ட அஷூரன்ஸ். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது பாருங்கள். ஒரு அஷூரன்ஸே கிடையாது உள்ளத்தில். எது நடந்தாலும் கடவுள் தண்டிச்சிட்டாரோ, கடவுள் இப்படி பண்ணிட்டாரோ. ஏங்க எல்லாத்துக்கும் உங்களை தண்டிச்சாருன்னா நீங்கள் அவ்வளோதான், ஒன்றும் மிஞ்சி இருக்காது. கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கவே கூடாது. கர்த்தருடைய தயவு மிகப்பெரிய. எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவ நியாய தீர்ப்பு கீழே இல்லை, தேவ தயவு கீழே இருக்கிறோம். தேவ தண்டனைக்குள்ளாக இல்லை, நாம் தேவ கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். ஓ உடைய கிருபை பெரியது கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
ஓ கிருபை 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 கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படி கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாட்டை எங்களுக்கு தாருங்க கர்த்தாவே. எங்கள் மனம் ஒருபோதும் அதை சந்தேகிக்க வேண்டாம். இந்த கிருபையில் தழைக்கட்டும் கர்த்தாவே. மகிழட்டும் எங்களுடைய உள்ளங்கள், இப்படி கிருபையை கண்டு மகிழட்டும். நாங்கள் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனாலும் நீர் அற்புதமான தேவனாக இருக்கிறீர். ஓ எங்களை உம்முடைய தயவுக்குள்ளே மூடி வைத்திருக்கிறீர். எங்கள் மீது கிருபையாக இருக்கிறீர், எங்களுக்கு இரக்கமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அதை நாங்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. இப்பேற்பட்ட தேவனை எங்கேயுமே காண முடியாது நாங்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தண்டனை எல்லாம் உம்மீது ஏற்றுக்கொண்டீரே. எங்களை தண்டனையை எங்களுக்கு கொடுத்து எங்களை கொல்லாமல் உம்மீது ஏற்றுக்கொண்டீரே. எப்பேற்பட்ட தேவன் நீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. எப்பேற்பட்ட தேவன் என்பதை எண்ணி பார்த்து மகிழுகிறோம். உம்மை விசுவாசிப்பதிலே, உம்மை பின்பற்றுவதிலே, உமக்காக வாழ்வதிலே மகிழுகிறோம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெருமைப்படுகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை என்பதில் பெருமைப்படுகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாருங்கள், இப்படிதான் ஜெபத்தில் பைபிளை திறந்து வச்சுட்டு வாசித்து நடுவில் நல்ல ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆவியானவர் கொண்டாடுவார். தியானிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், பாட்டு பாடணும். சில நேரத்தில் ஆழ்ந்த தியானம் பண்ணணும், சோத்தரிக்கணும், கர்த்தரை விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். இது இப்போ ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் பாருங்கள். சும்மா ஜெப நேரம்ன்ட்டு அது கிடையாது. இது ரொம்ப அற்புதமான. சிலர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, கண்ணீர் விட்டால் அது ஜெபம் அப்படின்னு. அவங்க செய்தியே என்ன, உனக்கு கண்ணீர் போதாது, உன் கண்ணீர் போதாது அப்படின்னு. நான் சொல்கிறேன், கண்ணீர் போதாது. நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டாலும் போதாது, குடம் குடமாக விட்டாலும் போதாது. இயேசு மாத்திரம்தான் போதும். இருக்கீங்களா? அவங்க சொல்கிற கண்ணீர் போதாது வேறு, நான் சொல்கிற கண்ணீர் போதாது வேறு. நான் சொல்கிற வெறும் கண்ணீராக விட்டுட்டு இருந்தீங்கன்னா போதாது. விசுவாசம் உள்ளத்தில் இருக்கணும். விசுவாசம் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அப்போ சந்தோஷத்தில் கண்ணீர் வரும், மகிழ்ச்சியில் வரும் கண்ணீர், நன்றியில் கண்ணீர் வரும். இது வித்தியாசமான ஒரு கண்ணீர். ஆமென். சரி, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய அடைக்கலமாயிட்டாரு, தாபரமாயிட்டாரு. ஆகவே நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறன்ற. தேவனுடைய தண்டனையின் நிமித்தம், ஆக்கினை தீர்ப்பின் நிமித்தம் உன் மீது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வராது, வரவே வராது. தேவன் வியாதி வந்த உடனே நினச்சக்கூடாது தேவன் தண்டனை இது, ஆக்கினை தீர்ப்பு ஏதோ வந்துட்டு இருக்குது நம்ம மேலே. சிலர் தங்களே கொண்டுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன தண்டனையோ ஆண்டவரே, ஐயோ. ஒன்றுக்கும் தண்டிச்சாருன்னா உடம்பே இருக்காதுங்க, நம்ம உடம்பு தாங்குமா அதுக்கு? அதனால் அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தருக்கு தினந்தோறும் நன்றி செலுத்துங்கள். ஆமென். சரி, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ தேவ தூதரில் கொண்டாடுறாதீங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதை அப்படியே பிசாசானவன் கோட் பண்ணுறான் இயேசுவிட்ட. இந்த ஒரு வசனத்தை தான் பாருங்கள், பிசாசானவனே கோட் பண்ணுறதாக வேதம் கோருகிறது. அப்போ பிசாசானவன் 91 சங்கீதம் படிச்சிருக்கிறான். நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் படிக்கல. பிசாசு படிச்சிருக்கிறான். இதை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருப்பான் போல இருக்குது. அதனால் படிச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான்னா, இதை திரிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கிறான். இதை வச்சு ரீல் சுற்றுற அளவுக்கு அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி படிக்கணும். சில ஆளுங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு இந்த வியாக்கியானம் பண்ணுறதே வேறு மாதிரி பண்ணுவாங்க. இது மேலே நம்பிக்கை இல்லாத ஆட்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வரியாக படிச்சுட்டு வியாக்கியானமே ரொம்ப விகற்பமானதாக இருக்கும். அப்போ நான் நினைக்கிறது அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் போல் இருக்குது. சாதாரணமாக படித்தா நம்மளுக்கு விசுவாசமே வந்துடுது.
இவன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் இதை போட்டு நோண்டி 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 என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு படிக்கிறான். பிசாசு அப்படிப்பட்டவன் பாருங்கள். படிச்சுட்டு இங்கே கோட் பண்ணுறான். இயேசு வண்டையில் கோட் பண்ணுறான். இந்த ஒரு வசனம் தான் அவன் கோட் பண்ணுறதாக சொல்லப்பட்டிருக்குது. 4:6 மத்தேயில பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி லூக்கால 4:10 வருது. 4:6 பார்த்தீங்கன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், தேவாலயத்தின் உப்பரிகள் மேலே கொண்டு போயிட்டு மேலேருந்து கீழே குதியுன்றான். ஏன்னா கோச்சினா தேவதூதர்கள் முன்ன அப்படியே ஏந்தி கொள்வார்கள். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வந்துடும், இயேசுநாதர் தேவாலயத்தின் உப்பரிகளில் டாப்பில் ஏறி குதிச்சார், அப்படியே தேவதூதர்கள் அழகாக தூக்கிட்டு அப்படியே ஓரமாக நிறுத்திட்டாங்க, ஒன்றுமே ஆகலையாக்கும். அப்போ எல்லோரும் ஒன்று நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ ஈஸி நீ தான் ஆண்டவர்னு காட்டுறதுக்கு அப்படிங்கிறான். உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது அப்படியே கோட் பண்ணுற மாதிரி, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எழுதியிருக்கிறது, எழுதுறதுல தான் படிச்சிருக்கிறாங்க. எழுதியிருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு அங்கே விட்டுட்டான், ஒரு காரியத்தை விட்டுட்டான். ஏன்னா சங்கீதம் 99 பார்த்தீங்கன்னா, உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், பாதம் கல்லிடாதபடிக்கு அவள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கு? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நீ அவர் வழியில் நடக்கும்போது, அவர் சித்தத்தை செய்யும்போது, அவருக்காக வாழும்போது, உன் வழிகளெல்லாம், அந்த வழியில் நடக்கும்போது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. நீ இஷ்டத்துக்கு இதுலேருந்து குதிக்கிறேன் அதுலேருந்து குதிக்கிறேன்னா கர்த்தர் அதுக்கெல்லாம் உன்னை ஆள் வச்சு தூக்கிட்டு வர்றதுக்காக அங்கே இல்லை. அவருடைய வழிகளில் நடக்கும்போது தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் உன்னை காக்கும்படி. ஆனால் கன்வீனியன்ட் அதை விடுறான். ஏன் விடுறான்னா, இந்த அவருடைய வழியில் நடக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைப்பா. நீ எப்படி வேணால் பண்ணலாம், இப்போ மேலேருந்து குதிக்கலாம், இப்போது அது ஒன்றும் தப்பு இல்லை. நீ சோதிச்சு பார்த்துறான், அவரை பண்ணுறாரா இல்லையான்னு பார்த்து எழுதியிருக்குது இல்லை, சங்கீதக்காரன் சொல்லியிருக்கால, நீ ட்ரை பண்ணி பார்க்கலாமன்றான். அவனுக்கு என்னன்னா, உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படின்னு எழுதியிருக்குது. நீ என்ன வழியில் வேணால் போகலாம், உன்னை காப்பார். நீ என்ன வேணால் பண்ணலாம், உன்னை காப்பார். நீ இப்படி தான் போகணுன்னு ஒன்றும் கிடையாது, அவர் சொல்கிறபடி தான் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது, அவருடைய சித்தின்படி தான் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன் இதை ட்ரை பண்ணி பாரு, என்ன தப்பு, என்ன கெட்டுற போது சொல்லியிருக்காருல்ல. இயேசு சொல்கிறாரு, அவருக்கு பதில் அளிக்கிறார் பாருங்கள். அவர் இன்னொரு வசனத்தை வச்சு பதில் அளிக்கிறார். உபாகமத்திலேருந்து, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. இங்கே தான் கிறிஸ்தவர்கள் பிரச்சனை. எழுதியிருக்குதுன்னு எங்கேயோ ஏதோ எழுதியிருக்குதுன்னு தெரியும், அது ஒன்று படிச்சிருவாங்க. அங்கே இப்படி எழுதியிருக்கிறது, இன்னொரு இடத்துல இப்படி எழுதியிருக்கிறது தெரியாது. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எது சத்தியம்னு ஜட்ஜ் பண்ணணும். இதுக்கு தான் டீச்சிங் இல்லையா? இல்லைங்க இங்கே இருக்குதுங்க இந்த வசனம், நான் சாப்டர் வேர்ஸ் சொல்கிறேன்னு. நானும் சாப்டர் வேர்ஸ் சொல்கிறேன். இன்னொரு இடத்துல இப்படி எழுதியிருக்கிறது, உன் தேவனாகி கர்த்தரை பாரு. இவன் சொல்கிறான், தேவனாகி கர்த்தரை டெஸ்ட் பண்ணி பாரு, அவர் சொன்னது உண்மையான்னு பாரு சொல்கிறாருல்ல. தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள், டெஸ்ட் பண்ணி வர சொல்கிறார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அதாவது பிசாசுக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரியணும். அவன் எழுதியிருக்கிறேன்னு தான் வருவான் டெய்லி. நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை இல்லை இப்படியும் எழுதியிருக்குதே அப்படிங்கிற சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு சத்தியம் தெரிய வேண்டும். இல்லைன்னா பிசாசுக்கிட்ட கஷ்டம்தான். பிசாசு வசனத்தை வச்சு சோதிக்கிறான். நிறைய பேர் வசனத்தை ரொம்ப விசுவாசிக்கிறவர்கள வசனத்தை வச்சே சோதிப்பான். அப்போ என்ன எழுதியிருக்கிறது தெளிவாக தெரியும். நிறைய பேர் பல தப்புகளை வசனம் சொல்லுதுன்னு நினச்சி செய்துட்ருக்காங்க. பைபிள் வசனத்தையே காமிப்பாங்க, பைபிள் வசனத்தையே காமிப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று எழுதியிருக்குது பிரதர். அடப்பாவி, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு எழுதியிருக்குது. அப்படியே எழுதியிருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் வச்சு படிக்க வேணாமா? என்ன தான் சொல்ல வர்றாருன்னு. இங்கேயே எப்படி சொன்னார், அங்கேயே எப்படி சொன்னார். கோயிலுக்கும் போகிறதில்ல, பைபிளையும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒரு சிறந்த போதனையும் கேட்குறது இல்லை.
கேட்டால் எழுதியிருக்கிறதேங்கிறது. வாழ்க்கையே போச்சு. இப்போ வயசாகிடுச்சு. வயசாட்ட போய் சொல்கிறாரு, எழுதி இருக்குது இல்லையே பிரதர். இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? வயசு 65 ஆயிடுச்சு. வாழ்க்கையே கோட்டை விட்டாச்சு. சரி, ஆனால் பாருங்கள், இவன் சொல்கிறான் தேவதூதர்கள் வந்து ஏந்தி கொண்டு போகணும்னு எழுதியிருக்கிறது. அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாமா? வர்றாங்களான்னு பார்க்க வேணாமா அப்படின்றான். டெஸ்ட் பண்ணி பார்க்காமலேயே தேவதூதர்கள் வந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த சோதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு 11ஆம் வசனம், அப்பொழுது பிசாசானவன், சோதனை முடிஞ்ச உடனே அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மேலேருந்து குதித்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவதூதர்கள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. டியூட்டி போட்டிருக்கிறார் ஆண்டவர், பார்த்துக்கோ இவரை வனாந்தரத்தில்னு. வனாந்தரத்தில் இவர் 40 நாள் சாப்பிடாமல் இருக்க போகிறார். பிசாசு வந்து சோதிப்பான், கூட இருந்து நல்லா பார்த்துக்கன்னு தேவதூதர்களெல்லாம் பணிவிடைக்கு அனுப்பிச்சிருக்கிறார் ஆண்டவர். அங்கே தான் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறார்கள். 40 நாள் சாப்பிடாமல் இருந்த மனுஷன் எவ்வளோ களைப்பாக இருந்திருப்பார், எவ்வளவு சோதிக்கப்பட்டு எப்படி இருந்திருப்பார் பாருங்கள். எப்படி பணிவிடை செய்ய, நான் நினைக்கிறேன் சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பெஸ்ட்டு ஹோட்டல்லேருந்து, ராஜா வீட்டிலேருந்து எங்கே இருந்தால் தூக்கிட்டு வந்து என்னத்தையும் அது கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் சொல்கிறான், சொல்லி இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றான். இவர் சொல்கிறார் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, சொன்னால் அவர் கண்டிப்பாக செய்வார். செய்தாரா இல்லையா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிசாசுக்கிட்ட பொல்லாதவன் பாருங்கள், ரொம்ப திருட்டு பையவன். இவனுடைய விஷயம் வந்து ரொம்ப திருடன். இன்னொரு முக்கியமான காரியத்தை விட்டுட்டான் வேணும்னே. அது என்னென்னா 13ஆம் வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். இதை ஏன்பா சொல்லலன்னு கேட்கணும் அவனை. ஏன்னா இவனை எப்படி சாதாரண மனுஷன் மிதிப்பான்னு எழுதியிருக்குதாங்க. எப்படி மனுஷனுக்கு இந்த பிசாசின் மீது பூரண வெற்றி இருக்கும், பிசாசு வந்து மனுஷனுடைய பாதபடியில் கிடப்பான், அவனை மிதிக்க முடியுன்றத இங்கே சொல்லி இருக்குது. ஒரு விசுவாசி, கர்த்தருக்குள்ளே இருக்கிற விசுவாசி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து, பிசாசு தான் சொல்லுது, அதனால தான் விட்டுட்டான். இதை வேறு சொல்லி கொடுத்துடக்கூடாதுன்னு இருக்கு. அதை ஞாபகப்படுத்த விரும்பல. அவன் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். மிதித்து போடுவாங்க, சாடிச்சிருவேன்றார். அந்த வசனம் தெரியாதோ? இல்லை படிச்சிருக்கிறான், வேணுன்னு விடுறான் இல்லைங்களா? பிசாசுடைய தந்திரத்தை பாருங்கள். எப்போவுமே பிசாசு இப்படி தான். எதை விட்டான், எதாவது சொல்லாமல் விட்டான்லாம் அங்கேயே இருக்கும். பார்த்திங்கன்னா எப்போவுமே வசனங்கள் எடுத்து தப்பு பண்ணுற மக்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப சுலபம். அவங்க சொல்கிற வசனத்துக்கே திருப்பணும். திருப்பி முன்னால் பின்னால் கொஞ்சம் வாசித்திங்கன்னா அங்கேயே இருக்கும் பதில். கோளாறு அங்கேயே தான் இருக்கும். சரி, 14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எப்பேற்பட்ட வெற்றியை தேவன் நமக்கு பிசாசின் மீதும் அவனுடைய வல்லமைகள் மீதும் வச்சிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, பிசாசின் சகல வல்லமைகள் மீதும் எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடப்பாய் எழுதியிருக்கிறதே, பால சிங்கத்தையும் வலு சர்க்கத்தையும் மிதித்து போடுவா என்று எழுதியிருக்கிறதே. பிசாசின் மீது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்காக முக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்துக்காக முக்கு ஸ்தோத்திரம். சத்துரு ஒன்று கிடையாது, அவனுடைய வல்லமைகள் ஒன்று கிடையாது. பெல்லி சூனியம் மந்திரவாதம் இவெல்லாம் ஒரு பெரிய வல்லமை கிடையாது. அவைகளெல்லாம் மிதித்து போடுவதற்கு, பாதத்தடியில் கொண்டு வருவதற்கான வல்லமை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எங்களுடையதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவின் மீது ஜெயத்தை விசுவாசிகளாகிய எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை கேட்கும்போதே ஓடுவான் பாருங்க பிசாசு. ஜெபத்தில் இதை கொண்டாந்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை கேட்கறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது.
14 பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்னு? என்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். நாம் விசேஷித்த ஒரு ஜனம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். தினந்தோறும் அதை யோசித்து பார்க்கணும். நாம் சாதாரண நாட்கள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள், விலையேற பெற்றவர்கள். தேவன் நம்மளை அப்படி பார்க்குறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்றாரு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இதை கவனிங்க, இது மாதிரி ஒரு ப்ராமிஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறது மட்டும் இல்லை, ஜெயத்தை தர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு கனத்தை தரும்படியாக இருக்கிறார். உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை நகைக்கிறவர்கள், உங்களை லேசாக நினைக்கிறவங்க, நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவங்க வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் பண்ணுவார். அவனை கனப்படுத்துவேன்றார். இதெல்லாம் வாயில் சொல்லுங்கள் தினந்தோறும். ஸ்தோத்திரம். டெய்லி சொல்லுவோம். சொல்லுங்கள், எப்பவே சொல்லுங்கள். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு மறு உத்தரவு அருளுவீர். ஆபத்திலே நீர்தாமே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவீர். என் பாயங்கருக்கு முன்பாக, விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக, என்னை அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு முன்பாக என்னை கனப்படுத்துவீர், என்னை கனப்படுத்துவீர். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்லணும் ஜபத்தில். ஜபங்கிறது வெறும் மளிகை சாமான் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கத்தட்ட கடை கடைன்னு இந்த உப்பு இவ்வளவு, மிளகு இவ்வளவு, மஞ்சள் இவ்வளவு, பருப்பு இவ்வளவு, அரிசி இவ்வளவுன்னு கொடுத்துட்டு போகிறதில்ல. ஜபம் சில காரியங்களை நாம் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுகிற நேரம். நான் இப்படி தான், பிசாசின் மீது ஜெயம் எனக்கு உண்டு, அவனை மிதித்து போடுவேன், வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவேன், அவனுக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது, எனக்கு உண்டு. கர்த்தர் என் ஜபத்தை கேட்குறார், எனக்கு பதில் அளிப்பார், என் கூட இருந்து அவரே என்னை தப்பிச்சு என்னை கனம் பண்ணுவார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுகிற நேரம். அவர் அடைக்கலவன், கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்னு வாயை திறந்து சொல்லுகிற நேரம். இருக்கீங்களா? கடைசியாக நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் நீடித்த நாட்கள் நாம் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆக்சுவலாக மனுஷன் ரொம்ப நாள் வாழணும்னு தான் கர்த்தர் விரும்பினார். சாவு கர்த்தருடைய பிளானில் இல்லை. பாவம் இந்த சாவை மனுஷ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. இந்த சாவுலேருந்து நம்ம மீட்கும்படியாக தான் இயேசு மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பி இப்போ நம்மையும் உயிரோடு எழுப்பி ஒரு நாள் நித்தியமாக நம்ம வாழும்படி செய்ய போகிறாருன்னு வேதவசனம் சொல்லுகிறார். அந்த நிலைக்கு கொண்டு வருவார் திருப்பி. ஆனால் இப்போ ஏன் சாவு இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிள். ஊரில் இருக்கிற அத்தனை ரவுடியும், கொலைகாரனும், அக்கிரமக்காரனும் எல்லாம் ஒரு 500-600 வருஷம் வாழ்ந்தானு வைங்க, தாங்குமா ஊர்? ஹலோ, தாங்குமாங்க ஊர்? தாங்கவே தாங்காது. கடவுளுடைய கிருபை தான் பார்த்தார். இது வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு தடவை சொல்லிட்டார். ஆதியாமத்திலே 120, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது போன்ட்டார். மேக்சிமம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாதுன்ட்டார். அப்போ ஆமாம், மோசையெல்லாம் 120 வருஷம் இருந்தார். மேக்சிமம் கர்த்தர் அவ்வளோ தரேன்றாரு. பட் உண்மையாகவே இந்த வசனம் நீடித்த நாட்கள்னால் என்ன சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போ திருப்தி ஏற்படுதோ அப்போ தான் வாழ்க்கை முடியும். திருப்தி உள்ள வாழ்க்கை. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன்றார். எங்கள் அப்பா 88 வயசு வரைக்கும் இருந்தார். சாவையே விரும்பாதவர் அவர். சாவுன்ற பேச்சை வாயில் வராது, அவருக்கு வாயிலே வராது. நல்லா இருக்கேன் பாரு, எப்படி இருப்பீங்க, ரொம்ப ஓவராகவே சொல்லுவார் அவர். அந்த மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் ரொம்ப வயசான 88 வயசு ஆகிடுச்சு. காதெல்லாம் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பக்காவாக கேட்குது. நாங்கள் பக்கத்து ரூமில் பேசினா இவரு கேட்குது.
அந்த மாதிரி கேட்குது. எல்லாம் சொல்லிட்டோம், ஐயோ பார்த்து பேசுங்க, காது ரொம்ப சூப்பராக கேட்குது இப்போ அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக கேட்குது காது. நல்லா சுகமாயிடுச்சு அவருக்கு பாருங்கள். அப்படி சுகமாகி ஆளே ஒரு நல்ல ஹெல்த், எப்போ இருந்ததை காட்டிலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறார். இப்போது நல்லா சாப்பிட்றாரு, இருக்கிறாரு, நல்ல நினைவெல்லாம் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது மைண்ட்லாம். அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார், சாம் 88 வருஷம் வாழ்ந்துட்டேன், நல்லா வாழ்ந்துட்டேன், என்ஜாய் பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்ததெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போது போதும்னு நினைக்கிறேன் நான், எனக்கு போதும்னாரு. வாயை திறந்து முதல் தடவையாக சொன்னார். அதுதான் 2 வாரத்தில் போயிட்டார், 2 வீக்ஸில். நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படி. நீடித்த நாட்கள் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க சில ஜனங்க, எத்தனை வருஷம் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் திருப்தி. திருப்தி. பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள் என்ன திருப்தி பாருங்கள். சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருந்தது, பாக்ஸிங் மேட்ச் மாதிரி பல ரவுண்டில் அடி வாங்குகிறான். ஆனால் கடைசியில் ஜெயித்துறான் ஆள். அடி வாங்குறத பார்த்தா போச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, கடைசியில் 15 ரவுண்டு போதே கடைசியில் தலை நிமிர்ந்து வந்து அடித்து நிமித்தி நல்லா நிற்கிறார், வின் பண்ணிடுறார். சொல்கிறார், எல்லாத்துலேயும் ஜெயித்துட்டேன் நான். எத்தனை பேர் தடுத்து நிறுத்த பார்த்தாங்க, நான் செய்ய விரும்பினதை செய்ய விடாமல் எல்லா ஊர்லேயும் என்னை கைது பண்ணி, எல்லா ஊர்லேயும் என்னை அடித்து விரட்டி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டேன், எங்கெல்லாம் சபையை ஸ்தாபிக்கணுமோ அங்கெல்லாம் ஸ்தாபிச்சிட்டேன், எங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லணுமோ சொல்லிட்டேன், எத்தனை பேரை ஊழியத்துக்கு நான் ஆயத்தப்படுத்தணுமோ அத்தனை பேரை ஆயத்தப்படுத்திட்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தைன்ற ஒரு நிச்சயம். விசுவாசத்தை காத்து, ஒரு நாளும் என் விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்கல. என்னை அடித்தானுங்க, ஜெயிலில் போட்டானுங்க, விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்கல. நான் விசுவாசிக்கிறது தான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாருங்கள். மனுஷன் தன்னுடைய சாவின் அருகாமையில் வந்துட்டு அதை சொல்கிறார். பானபலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன் இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எனக்காக மாத்திரம் இல்லை, உங்களுக்காகவும் சொல்கிறார். எத்தனை பேர் சொல்லி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை ஓட்டத்தை அப்படி ஓடணும், நல்லா ஓடி கர்த்தருக்காக வாழ்ந்து கடைசியில் முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்? நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். சிலர் வெறும் போராட்டம் தான் தெரியும் வாழ்க்கையில். அவங்களுக்கு ஒரே கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் பிரதர், போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்துக்கும் போராட்டத்துக்கு என்ன வித்தியாசம்? நல்ல போராட்டம்னா நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். நான் ஜெயிக்கிற போராட்டம் நல்ல போராட்டம். இந்தியா ஜெயித்ததுன்னா நல்ல மேட்ச், பாகிஸ்தான் ஜெயித்ததுன்னா அது கெட்ட மேட்ச், அது அழுனி ஆடுறாங்க இல்லையா? அது மாதிரி தான் அது நல்ல போராட்டம் இல்லையா? நல்ல போராட்டம். வாழ்க்கையே ஒரு நல்ல போராட்டங்க. நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அவர் எழுதிட்டார் புக்கில். நீங்கள் தான் வின்னர். வின்னர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். அதனால் தைரியமாக போராடுங்க, ஜெயிப்பீங்க நிச்சயமா. ஓட்டத்தை முடியுங்க. ஓடுகிறவன் எப்படி ஓடுறான்றதை சொல்கிறாரு. அவன் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கிறான், ஏற்ற நேரத்தில் சாப்பிட்றான், தூங்குறான், உடற்பயிற்சி பண்ணுறான், கட்டுப்பாடுகளை அவன் அனுசரிக்கிறான். 1 கொரிந்தியர் 9 கடைசியில் வாசித்து பாருங்கள் சில வசனங்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்குன்னு. ஒரு உலக பிரகாரமான ஒரு பந்தய பொருள் அடையிறதுக்கு அவ்வளோ பெரிய முயற்சி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு அர்ப்பணம், ஒரு தீவிரம் எல்லாம் இருக்குது. அப்போ அழியாத ஒரு பந்தய பொருளை பெறுகிற நாம் எப்படி ஓடணும், எப்படி அர்ப்பணிக்கணும், நம்மளை எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லோரும் எழுந்திருப்போம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை வேளைக்காக ஸ்தோத்திரங்கத்தாக அற்புதமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் எங்களை நோக்கி பார்க்க வைக்கிறது, வியப்படைய வைக்கிறது. நீ எவ்வளவு உன்னதமான தேவன், எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை எண்ணி பார்க்க வைக்கிறது. எப்பேற்பட்ட அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், எப்பேற்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், வெற்றி எங்களுக்காக நியமித்திருக்கிறீர் என்பதெல்லாம் எண்ணி பார்க்குறோம். கர்த்தாவே, எண்ணி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை செய்வீராக.
கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியே ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.